கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் நெகேமியா 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கோடியின் மேல் வீட்டுக்கும் ஆட்டு வாசலுக்கும் நடுவே இருக்கிறதை தட்டாரும் மளிகைக்காரரும் பழுது பார்த்து கட்டினார்கள். இம்மேரின் குமாரன் சாதோக்கு தன் வீட்டுக்கு எதிரே இருக்கிற எருசலேமின் ஆலங்கத்தையும் அதன் மதில் சுவரையும் பழுது பார்த்து கட்டினான். அவர்களுக்கு பிற்பாடு குதிரை வாசல் முதற்கொண்டு ஆசாரியர்கள் அவரவர் வீட்டு வாசலுக்கு முன்னால் இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னாக கிழக்கு வாசலை காக்கிற செக்கன்யாவின் குமாரன் செமாயா பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக செல்மியேரி குமாரன் அனனியாவும் சாலாபின் 6வது குமாரனான ஆனூனும் பழுது பார்த்து கட்டினார்கள். அதற்கு பிற்பாடு தட்டானின் மகன் மல்கியா மிப்காத் என்னும் வாசலுக்கு எதிரே இருக்கிற நிதனிமேரும் மளிகைக்காரரும் குடியிருக்கிற ஸ்தலம் முதல் கோடியின் மேல் வீடு மட்டாக பழுது பார்த்து கட்டினான். கோடியின் மேல் வீட்டுக்கும் ஆட்டு வாசலுக்கும் நடுவே இருக்கிறதை தட்டாரும் மளிகைக்காரரும் பழுது பார்த்து கட்டினார்கள். அருமையான நெகேமியா என்கிற பானபத்திரக்காரன் சூசான் அரண்மனையிலிருந்து அர்தசஷ்டா ராஜாவின் அனுமதியோடு இடிக்கப்பட்ட அலங்கத்தையும் எருசலேமின் மதில் சுவரையும் பழுது பார்த்து கட்டுவதற்காக எருசலேமுக்கு வந்தான். வந்தவன் ஏனோதானோ என்று ஆண்டவருடைய வேலையை செய்யாமல் எருசலேமின் அலங்கமும் அதில் உள்ள 12 வாசல்களையும் ஒன்று விடாமல் எல்லா வாசல்களையும் எல்லா மதில் சுவர்களையும் அலங்கங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக பழுது பார்த்து கட்டினான். எருசலேமில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆர்வமூட்டினபடினாலே எல்லாரும் உற்சாகத்தோடு அவரவர் வீட்டுக்கு எதிரே இருக்கிற அலங்கத்தின் சுவர்களையும் அதன் வாசலையும் பழுது பார்த்து கட்டினார்கள். இப்படித்தான் ஒருவர் தன்னை ஆண்டவருடைய ஊழியத்திற்கு அர்ப்பணித்திருந்தார். அவ்வாறே அவர் ஊழியமும் செய்து வந்தார். வயதான பின்பு அவர் அவரது மகனுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டிய, அங்கேயே வாழ்நாள் முழுவதும் தங்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஆகவே அவர் அவரது மகனுடைய வீட்டிற்கு சென்றார். மகனுடைய வீடு அமெரிக்காவில் இருந்தது. மகன் சொன்னான், அப்பா, நீங்கள் இனி வயதான காலத்தில் என்னுடைய வீட்டிலிருந்து ஓய்வு எடுங்கள். இனி நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டாம். என்னுடைய வீட்டிலேயே பேரப்பிள்ளைகளோடு பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் என்று சொன்னான். ஆனால் அவரோ, நான் வாழ்நாள் முழுவதும் என்னுடைய கடைசி காலங்கள் வரையிலும் நான் ஊழியம் செய்வேன் என்று பொருத்தனை பண்ணியிருக்கிறேன். ஆகவே ஆண்டவரும் என்னுடைய ஊழியத்தை இனி கடைசி வரையிலும் செய்து நிறைவேற்று என்று கூறிவிட்டார். அவ்வாறே நானும் இம்மட்டும் ஊழியம் செய்திருக்கிறேன். அதனால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் இப்போது அமெரிக்காவில் இருந்தால் என்ன, இங்கேயும் நான் வாழ்நாள் கடைசி கோடி மூச்சு வரை ஊழியம் செய்வேன் என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய பணிகளை முழுமையாக செய்து கடைசி கோடி மூச்சு வரை நிறைவேற்றுகிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அன்றைக்கு நெகேமியா ஆட்டு வாசல் தொடங்கி மறுபடியும் ஆட்டு வாசல் வரும் வரைக்கும் ஒரு பழுது இல்லாமல் முடிவு வரை கோடி முனை வரையிலும் பழுது பார்த்து கட்டினான். நாமும் ஆண்டவருக்காய் நம்முடைய இறுதி மூச்சு வரை ஒரு குறைவு ஒரு பழுது இல்லாமல் வாழ்வோம். அதுவே ஆண்டவருக்கு பிரியம். முழுமையுமாய் கோடி மட்டுமாய் கடைசி மட்டுமாய் ஆண்டவருக்காக நாம் வாழ்வோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை முழுமையுமாய் கோடி மட்டுமாய் கடைசி மட்டுமாய் உமக்காக அர்ப்பணித்து வாழ அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.